நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில இது விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன் போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. ரிஷப ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது? நீதி, நேர்மை, எதிலும் வெற்றி, சாதிக்கும் வலிமை கொண்ட விருச்சிக ராசி நேயர்களை பிறரை நம்பி ஏமாற வேண்டாம். இந்த வாரத்தில் பிறரை நம்பி ஏமாற வேண்டாம். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. மூட்டு வலி, கால் வலி, பாத வலி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். மூச்சு விடுறதில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இதுவரை யாரெல்லாம் நீங்கள் நம்பினீங்களோ இது வரைக்கும் நம்பினது போது, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் புதிய ஆட்கள் யாரும் நீங்கள் பார்க்குறீங்க பழகுறீங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு சில இது வரைக்கும் நம்பி நிறைய ஏமாந்தாச்சு. இதுக்கப்புறமும் புதிய ஆட்களை நம்பி ஏமாற வேண்டாம், கவனமாக இருங்க. காரிய தடை உண்டு. சில பேர் பிஸ்னஸில் நீ இதை பண்ணு, பிஸ்னஸில் புதுசாக நீ பணம் போடு, நீ புதுசாக நீ இதெல்லாம் நீ செய்ய, நான் உனக்கு கூட இருக்கேன், நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், 1 லட்சம் 2 லட்சம் போடுலாம் சொல்லுவோம். இந்த வாரத்தில் அதெல்லாம் செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா நீங்கள் போய் ஏடாகோடமாக ஒரு இடத்துல போய் மாட்டிப்பீங்க.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8ல் குரு ரொம்ப பிரச்சனை எந்த பக்கத்துலேருந்து வரும்னே தெரியாது. ஸோ கவனமாக இருங்க. சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க. கத்திரிக்காய் நல்லெண்ணெய் கோசு கூடியமான வரைக்கும் தவிர்க்கிறது இந்த வாரத்தில் நல்லது. சில காரிய தடங்கல்கள் உண்டு, கவனமாக இருங்க. சில நேரத்தில் நஷ்டம் உண்டு, பொருள் நஷ்டம் உண்டு, கவனமாக இருங்க. பொருளில் நஷ்டம் ஏற்படும், கவனமாக இருங்க வியாபாரிகள்லாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற பேச்சு, வீண் சண்டை, விவாதம் வரும். தேவையில்லாமல் பேசாது. உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் பேசுங்க. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை சந்தோஷமாக இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதுமண தம்பதிகள், அதே போல் புத்திர சந்தான பாக்கியம் இருக்கும். அதே போல் புதுசாக கல்யாணம் பேசியிருக்கீங்க, கல்யாணம் பேசி நல்லா நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்ல விதமாக முடியும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வைராக்கியம் பிடித்த ராசி. அரசு வழி பிரச்சனைகள் உண்டு இந்த வாரத்தில். இப்போ ஏதாவது நிலுவையில் அரசு வழி நிலுவைத் தொகை எதுவும் இருந்துன்னா கட்டுங்க, அதனால் ஏதாவது பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. அதே போல் தனியார் நிறுவன வேலை கவனமாக இருங்க. இடமாற்றம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து 9ஆம் தேதி 11ஆம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முதல் நாளே நீங்கள் கவனமாக இருங்க. மே 5ஆம் தேதியே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் வந்து 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எப்போ கோயிலுக்கு போனாலுமே இந்த வாரத்தில் ஒரு 9 தீபம் விருச்சிக ராசி போட்டு வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா ஷட்கோண தீபம் போடுங்க, 6 தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்க. அதே போல் டைம் கிடச்சதுன்னா திருத்தணி போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும். புதிய முயற்சி, புதிய சிக்கல். அதனால் எங்கும் எதிலும் கவனம் தேவை. உங்ககிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்கி சண்டை போடுவாங்க, பேசாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி.